Hi everyone, South Indian food viewers எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம Grass னு சொல்லிட்டு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் உடுமலைப்பேட்டையில இருந்து மூணார் போற ஹைவேல ஒரு 7 கிலோமீட்டர் உடுமலைப்பேட்டையில இருந்து 7 கிலோமீட்டர் இருக்கும். இங்க ஏன் வந்தேன்னு கேட்டிங்கன்னா ரிவ்யூ பாத்தீங்கன்னா ஒரு 2000 அபோ ரிவ்யூ போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இங்க எல்லாமே லைவ் கிச்சன். அதாவது நீங்கள் வந்துட்டு ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆனாலும் முன்ன பின் ஆனாலும் இதோட டிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் போட்டிருக்காங்க. வேணும்னா நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள். கிராஸ்ன்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கண்டிப்பாக வரும் உடுமலைப்பேட்டையில். ஸோ செக் பண்ணினாவே தெரியும், எல்லாருமே 5 ஸ்டார் ரேட்டிங்கு 4 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டு. இப்போ வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். செட்டப்பில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெசிபிஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். வாங்க உள்ளே போகலாம். ஹோட்டலோட இன்டீரியர் ஒர்க்கு செம்மையாக இருக்குது. கிச்சன் செட்டப்புக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம். ஆனால் வணக்கம் சார். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் விஜய் கண்ணன். எத்தனை வருஷமான இந்த ஹோட்டல் இங்கே இருக்குது? இங்கே வந்து இது 5வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணி இது 5வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் வந்து 5 வருஷம் முடிய போகுது. நான் ஆக்சுவலாக வந்து ரிவ்யூ பார்த்து தான் வந்தேன். ரிவ்யூவில் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூவாக இருந்தது. அதை தாண்டி வந்து ஃபுட்டஸ் வந்து நல்லா ஒரு யூனிக்குவாக நிறைய டிஷஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதில் வந்து என்னென்ன யூனிக்குவாக நீங்கள் நாங்கள் யூனிக்குவாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிராப் லாலிபாப்பு, கிரில்டு ஃபிஷ்ஷு. இப்போ மோஸ்ட்லி நாங்கள் இங்கே வந்து அஜினமோட்டோஸ் யூஸ் பண்ணுறதில்ல, கலரிங் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதேமாரி டால்டா, பாம் ஆயில், இதுமாரி எந்த ஆயிலுமே நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே வந்து நாங்களே வாங்கி நாங்களே காய வச்சு மசாலா பொடிஸ் கொண்டு எல்லாருமே வந்து நாங்கள் தான் அரைச்சி நாங்களே தான் இது பண்ணுறோம். அதனால் இங்கே வரவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் அந்தமாரி ப்ராப்ளம் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இது வரைக்கும் அந்த வந்ததே கிடையாது. இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் ஆன்லைன் ஆர்டர்ஸும் பார்த்தேன். ஒருத்தர் வந்து போயிட்டு இருந்தார். எந்த சரௌண்டிங் வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே உடுமலைப்பேட்டை ஃபுல்லாகவே சரௌண்டிங் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பார்சல்ஸ் ஆர்டர் தான் நிறையா எங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். கால்ஸ் ஆர்டரா நீங்கள் ஆப் வச்சுருக்கோம்? கால்ஸ் ஆர்டர் தான் அவைலபிள் பண்ணுவோம். கால்ஸ் ஆர்டர்னா உங்களுக்கு நம்பர், கான்டாக்ட் நம்பர் தெரியும்? இருக்கு, தெரியும். நம்பர் சொல்கிறீங்களா? 7010 559 558. ஸோ இது வந்து வாட்ஸ்அப் நம்பரா இல்லை? வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான், ரெஸ்டாரண்ட் நம்பரும் இதே தான். உங்களோடது வந்து லைவ் கிச்சன் சொல்லிட்டு சொன்னாங்க. தட்ஸ் மீன் நீங்கள் வந்து அப்போது சமைச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் ஆர்டர் எடுத்துகிட்டு சமைச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் இப்போது ஃபுட்டு கெஸ்ட்டு ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே ரெடி பண்ண ஆரம்பிப்போம். இப்போ கட்டிங்லேருந்து எல்லாமே பேசிக் கட்டிங் மட்டும் எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். மற்ற குக் பண்ணுறது எல்லாமே கெஸ்ட்டு ஆர்டர் சொன்னதுக்கப்புறம் தான் குக் பண்ணுவோம். சிக்கனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். பாயிலிங் மட்டும் ரெடியாக இருக்கும். மற்றது எல்லாமே கெஸ்ட் சொன்னதுக்கப்புறம் தான் வெங்காயம் வதக்கி போடுறதுலேருந்து எல்லாமே வந்து கெஸ்ட்டு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாமே. சப்பாத்தியாக இருக்கட்டும், ஃபுல்காவாக இருக்கட்டும், வீட் பரோட்டாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க கெஸ்ட்டு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் தேய்ச்சி போட ஆரம்பிப்போம். ஓகேண்ணா. உங்களுக்கு ஹோட்டல் டைமிங் பற்றி சொல்ல முடியுமா? எத்தனை மணி? மார்னிங் 11 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் ஓப்பன் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே எல்லா நாளும் ஓப்பன் தான். 7 டேஸுமே ஓப்பன்? எங்களுக்கு இல்லை, 7 டேஸுமே ஓப்பன் தான். லீவில் எங்களுக்கு கிடையாது பண்ணுவோம். உங்களோட லொக்கேஷன் பற்றி சொல்லுங்கண்ணா. எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் தான் பீப்புள்ஸ் கேட்குறீங்க. என்னோட இங்கே எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தளி ரோடு. இது திருமூர்த்தி மலை அமராவதி போகிற ரோடு இருக்குது. இங்கே பக்கத்தில் உங்களுக்கு அதிகமாக பார்க்குற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உடுமலை திருப்பதின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமராவதி நகர் டேம் இருக்குது, சைனிக் ஸ்கூல் இருக்குது, திருமூர்த்தி மலை டேம் இருக்குது. இந்த நியர் இப்படி வந்திங்கன்னா இதில் இது ரெஸ்டாரண்ட்டு உடுமலையிலேருந்து 6 கிலோமீட்டரில் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். மூணாருக்கு போகிறவங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும். உடுமலையிலேருந்து 6 கிலோமீட்டர் மூணார் ரோட்லேயே டேரெக்டாக வந்தாங்கன்னா அங்கே இந்த நம்ம ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல இருக்குது. இருக்குது. 7 டேஸும் வந்து ஒர்க்கிங்? 7 டேஸுமே ஒர்க்கிங் டேஸ் தான் எங்களுக்கு. இப்போ பீப்புள்ஸ் வந்து இங்கே உடுமலைப்பேட்டையும் சரி வெளியிலேருந்து வரவங்களும் சரி இதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? அது வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரில் ஃபிஷ்ஷு. அது வந்து ஒரே ஸ்லைஸாக இருக்கும். அந்த கிரில் ஃபிஷ் தான் எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு அதிகமாக சொல்லணும்னா கிரில் ஃபிஷ்ஷு அண்ட் ஸ்மோக்டு பன்னீர், கிராப் லாலிபாப்பு இதெல்லாம் வந்து நிறைய போகிறது. அது சிக்னேச்சர் டிஷ்னால் இது 3-4 டிஷ்ஷும் சிக்னேச்சர் டிஷ். சரிங்கண்ணா. இப்போ ஹைவேல வராங்க இல்லை இங்கே இருக்கவங்களே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேணும்னா முன்னாடியே ப்ரீ ஆர்டராக கொடுத்தா? ப்ரீ ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்தோடனே கொடுக்குற மாதிரி பண்ணிடுவோம். ஸோ ஏன்னா எப்பயுமே வந்து எல்லாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அவங்க ப்ரீ ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஒரு சில கெஸ்ட்டு ப்ரீ ஆர்டர் கொடுத்துட்டு வருவாங்க, ஒரு சில கெஸ்ட்டு டேரெக்டாக வந்துடுவாங்க. ஓகே. பிரியாணியில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னா பிரியாணியில் வந்து எல்லா பிரியாணியும் பண்ணிகிட்ருக்கோம். வெஜ்ஜில் வந்து சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, ப்ரானு, எக் பிரியாணி, வெஜ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ கிச்சனுக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம். எங்களுக்கு வந்து டைரக்ட் கிச்சன் தான், லைவ் கிச்சனுங்கிறதுனால நீங்கள் இப்போ பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க வந்து பார்க்கலாம். எனக்காக என்ன பண்ணி காட்டுறோம்? உங்களுக்கு கிரில் ஃபிஷ் பண்ணி காமிக்கிறோம். ஸோ நமக்காக வந்து கிரில் ஃபிஷ் வந்து பண்ணி காட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. உள்ளே ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளே போகலாம், என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வந்து யூனிக்காக டிஷஸ் பண்ணி காட்டுறேன்னு சொன்னார். வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம நீட்டாக இருக்குது. யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து கிச்சன் வந்து காட்ட மாட்டாங்க.
இவங்க காட்டியிருக்காங்க, நீங்களே பாருங்கள். கிரில் ஃபிஷ் வந்து நமக்காக பண்ணி காட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் ஊற்ற போகிறோம். இந்த ஃபிஷ் வந்து ஆலிவ் ஆயிலில் குக் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க? நம்ம தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இதெல்லாம் நம்மளே ப்ரொக்யூர் பண்ணி தேங்காய் கடலை எல்லாத்தையும் நம்மளே ப்ரொக்யூர் பண்ணி காய வச்சு நம்ம நேராக செக்கில் போய்ட்டு அரைச்சி நம்மளே எடுத்துகிட்டு வந்து தான் போட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நம்ம சொன்ன கிரில் ஃபிஷ்ஷு. இது ஒரே ஸ்லைஸாக வரும். இதில் என்னென்ன கடை இருக்குன்னா, இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு இது சீக்ரெட் மசாலா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம், இந்த டேஸ்ட் சொல்லலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சது என்னென்னா, we do not use வனஸ்பதி, அஜினமோட்டோ, கலர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வி யூஸ், அதாவது இவங்க என்னென்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவும் போட்டிருக்காங்க. இன்டீரியர் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நமக்காக வந்து ஸ்டார்டராக ரெடி பண்ணியிருக்காங்க, என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் இதோட பேரில் சொல்லுங்கண்ணா நீங்கள் அப்படி எனக்கு. சொல்லிடுறேங்க சார். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தாச்சு. இது வந்து ஸ்மோக்டு பன்னீர். இது வந்து ஸ்மோக் பன்னீர், கிரில் ஃபிஷ், ப்ரான் சால்ட் அண்ட் பெப்பர், கிராப் லாலிபாப், கோபி மஞ்சூரியன். ஸோ நமக்காக வந்து இந்த டிஷ்ஷஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம், ரெடி ஆகிட்டே இருக்குது. நாங்களும் சாப்பிட்டு கிளம்புறோம். இந்த லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஷாப்போட லொக்கேஷனு ரொம்பவே வந்து யூனிக்காக நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து இவங்களோட இன்டீரியர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இவங்களோட வே ஆஃப் சர்வீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே போட மாட்டாங்க. அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து பண்ண மாட்டாங்க. அதை வந்து ஓப்பனாக நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஓப்பன் டாக்காக இருக்காங்க. ஸோ நானும் முடிச்சுட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. இதேமாரியே உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் சைடு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.